எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பார்க்குறோம். இந்த தமிழ் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் தமிழ்ல பிஹெச்டி பண்றவங்க, ஸ்கோபஸ் இண்டெக்ஸ்டு ஜர்னல் இருக்கா? வெப் ஆஃப் சயன்ஸ் ஜர்னல் இருக்கா? நாங்க எப்படி அதில பப்ளிஷ் பண்றது? அப்படிங்கிறத பத்தி நெறைய கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ முழுசா பாருங்க. அத பத்தி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி விளக்கமா சொல்றேன். ஓகே. நம்பர் 1 தமிழ்ல பிஹெச்டி பண்ணக்கூடிய ரிசர்ச் ஸ்காலர் டைரக்ட்டா தமிழ் ஜர்னல்ல பப்ளிஷ் பண்ணிட்டு, அத வந்து ஸ்கோபஸ் இண்டெக்ஸ்ல இருக்குதான்னு கேட்டா, இல்ல அப்படிங்கிறது தான் இப்போதைக்கான பதில். காரணம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, எந்த ரீஜினல் லாங்குவேஜஸினுடைய ஜர்னல் வந்து இப்போதைக்கு ஸ்கோபஸ்ல பெரிய அளவுக்கு அது இண்டெக்ஸ் ஆகுறதில்ல. அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜினுடைய ஜர்னல் வந்து இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஜர்னல் மட்டும் தான் அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சில கண்ட்ரீஸ்லாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஜப்பான், சவுத் கொரியா போன்ற நாடுகள்ல அவங்க மதர் டங்ல தான் எல்லா ரிசர்ச்சுமே பண்றாங்க. எல்லா முக்கியமான விஷயங்களும் எழுதுறாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னா, அவங்க எழுதின ரிசர்ச்ச வந்து அத ஆங்கிலத்தில மொழிபெயர்த்துட்டு, அந்த மொழிபெயர்த்ததுக்கு அப்புறம் அத ஜர்னல்ல பப்ளிஷ் பண்றாங்க. இப்ப நம்ம இதுல நீங்களும் என்ன பண்ணணும், உங்களுடைய பேப்பர் வந்து முழுசா தமிழ்ல எழுதிட்டு, அத வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு, அத வந்து நீங்க ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜர்னலுக்கு எழுதி நீங்க எழுதி அனுப்பலாம். இப்ப ஸ்பெசிஃபிக்கா தமிழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜர்னல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும்னா, லிங்குவிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஜர்னல் நெறைய லிங்குவிஸ்டிக்ஸ பொறுத்தவரையிலும் ஏகப்பட்ட ஜர்னல் ஸ்கோபஸ் இண்டெக்ஸ்ல இருக்கு. அப்ப நீங்க லிங்குவிஸ்டிக்ஸ்ல சம்மந்தப்பட்ட ஒரு தமிழ்ல பண்ணக்கூடிய நீங்க, அந்த லிங்குவிஸ்டிக் ஜர்னல் ஏதாவது நீங்க போடலாம் ஒண்ணு. அப்புறம் மல்டி டிசிப்ளினரி ஜர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பல துறைகள் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டா போடக்கூடிய ஜர்னல்னு இருக்கும். அந்த ஜர்னல நீங்க போடலாம். இப்ப ஆரம்ப நிலையில நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல நீங்க இன்டர்நேஷனல் லெவலுக்கு நீங்க பெருசா பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா, தமிழ் படிக்கக்கூடிய நீங்க, ஆங்கிலமும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னு கேட்டா, அப்பதான் உங்களுடைய ஆராய்ச்சிய வந்து உலகளாவிய அளவுக்கு எடுத்துட்டு செல்ல முடியும். ஏன்னா, உலகத்தில் நம்மளுடைய நோக்கம் தமிழர்கள மட்டும் அடையறதல்ல. அதை அதாவது ஒட்டுமொத்த ஆராய்ச்சியில இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அடையணும் அப்படின்னா, உங்களுடைய ஆராய்ச்சிய நீங்க தமிழ்ல ஆராய்ச்சி பண்ணிக்கலாம் தவறில்ல. அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு ஆராய்ச்சி கட்டுரை எழுதுறத ஆங்கிலத்தில மொழிபெயர்த்துட்டு, அந்த மொழிபெயர்த்தத நீங்க வந்து ஸ்கோபஸ் ஜர்னல்ல பப்ளிஷ் பண்ணலாம். அதுதான் நம்பர் 1 வழி. இல்ல இப்ப எனக்கு வந்து தமிழ் தான் தெரியுமே, ஆங்கிலம் தெரியாது அப்படிங்கிறப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அந்த மாரி நேரங்கள்ல நீங்க பெய்டு டிரான்ஸ்லேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது சில நிறுவனங்கள் நீங்க குடுக்குற ஆர்டிக்கிள தமிழ்ல இருந்து ஆங்கிலத்தில மொழிபெயர்த்து தருவாங்க. அதுக்கு சில சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த மாரி நிறுவனங்கள நீங்க தொடர்பு கொண்டு, உங்களுடைய ஆர்டிக்கிள நீங்க தமிழ் ஆர்டிக்கிள குடுத்து அத ஆங்கிலத்தில மொழிபெயர்க்க சொல்லலாம் 1. இல்ல அப்டின்னா, உங்களுக்கு தெரிந்த ஆங்கில ஆசிரியர்கள், தெரிந்த நபர்கள்ட்ட குடுத்தும் கூட அத மொழிபெயர்க்க முயற்சி பண்ணலாம். ஏன்னா, 2 விதமா பண்ணணும். அந்த மொழிபெயர்த்து தரக்கூடியவர் வந்து ஒரு நல்ல மொழி ஆளுமை இருக்கணும். இல்லன்னு வச்சுக்கங்களேன், நீங்க ஒண்ணு சொல்லியிருப்பீங்க, அவர் தவறா மொழிபெயர்த்துட்டாருன்னா, அப்புறம் உங்களுக்கு நீங்க நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் ப்ராப்பரா சொல்ல முடியாது. அதனால அந்த மொழி பெயர்ப்ப குடுக்கக்கூடிய ஆசிரியர்னா அந்த ஒரு ஆங்கில வல்லுமை வல்லமை கொண்ட ஆசிரியர் வந்து தமிழ்லயும், ஆங்கிலத்திலயும் ஈக்குவலா அவருக்கு வல்லமை இருந்தா மட்டும் தான் சரியா மொழிபெயர்க்க முடியும். இல்லன்னா, நிறைய நேரங்கள்ல நீங்க Google Translateஅ போட்டு பார்த்தா தெரியும். சம்மந்தம் இல்லாம வரும். அது மாரி ஆயிடும். அதனால அது பண்ண முடியாது. சில ஆன்லைன் டிரான்ஸ்லேஷன்ஸ் டூல்ஸ் அவைலபிளா இருக்கு. Google Translate மாரி சில டூல். பேசிக்கா நீங்க என்ன பண்ணலாம்னா, முதல்ல உங்களுடைய ஆர்டிக்கிள் எழுதிட்டு அத போட்டு பார்த்துட்டு, ஓரளவுக்கு அது சரியா இருக்குங்கிற பட்சத்துல, அதுல வந்து ஒரு சில வரிகள் சரியா இருக்காது. ஒரு சில வார்த்தைகள் தவறா குடுத்துருக்கும். அப்ப என்ன பண்ணலாம், அந்த டிரான்ஸ்லேட்ட எடுத்து கையில வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த எங்க இடம்லாம் தவறா குடுத்துருக்கிறோ, அத வந்து ஃபர்தரா நீங்க மாடிஃபை பண்ணிட்டு, அத அப்கிரேட் பண்ணி, நீங்க முழுசா ரெடி பண்ணலாம். அந்த மாரி வந்து நீங்க உதாரணத்துக்கு எல்லாத்தையும் முழுசா ஒருத்தவங்க எழுதி தர சொல்றதுக்கு பதிலா, நீங்க ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டு, எதெல்லாம் வந்து மாத்த முடியலையோ, அந்த விஷயங்கள மட்டும் அவங்ககிட்ட மற்றவங்களோட உதவி எடுத்துக்கிட்டு நீங்க மாத்தி இது பண்ணலாம். அடுத்தது தற்போதைக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல அ தமிழ்ல அ வெளிவரக்கூடிய இந்திய அளவுல இருக்கக்கூடிய ஆராய்ச்சி ஏடுகள்ல நீங்க நீங்க முதல்ல பப்ளிஷ் பண்ண முயற்சி பண்ணிட்டு, அதற்கப்புறம் ஸ்லோவா நீங்க என்ன பண்ணலாம், பன்னாட்டு ரிசர்ச் ஜர்னல் அதாவது இன்டர்நேஷனல் ஜர்னல்ஸ்க்கு வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய 2டே 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு வந்து
லிங்குவிஸ்டிக் ஜேர்னல், இன்னொன்னு மல்டி டிசிப்ளினரி ஜேர்னல். இந்த 2 விதமான ஜேர்னல்ல சில நேரங்கள்ல கலை, இலக்கியம் சார்ந்த ஜேர்னல் இருக்கு. இப்ப அந்த ஜேர்னல்ல நீங்க வந்து என்ன என்ன பண்ணலாம்னா, ஒரு சில நேரங்கள்ல ஆங்கில இலக்கியத்தையும், தமிழ் இலக்கியத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு பேப்பர் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோமே. அப்ப அந்த பர்ட்டிகுலர் பேப்பர் ரிசர்ச் பேப்பர நீங்க ஆங்கில இலக்கிய சம்மந்தப்பட்ட ஜேர்னலுக்கே நீங்க அனுப்பலாம். ஆனா, ஆங்கில மொழி அறிவு இல்லாம உங்கனால எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில ஒண்ணு நீங்க பெய்ட் சர்வீஸ் அதாவது பணம் கொடுத்து ஒருத்தர் அத நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி தரக்கூடிய சர்வீஸ நம்ம எடுத்துக்கணும். இல்லன்னா தெரிஞ்சவங்கட்ட குடுத்து பண்ணணும். இதுதான் வழி. இப்ப நீங்க ஒரு ஆராய்ச்சி வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா, என்னுடைய ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்ன இருக்குன்னா, நீங்க ஈக்குவலா தமிழ் படிக்கக்கூடிய நீங்க ஆங்கில அறிவையும் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, தமிழினுடைய பண்பாடுகள, மரபுகள, முக்கியமான இலக்கண, இலக்கிய விஷயங்கள உலகளவுல உலகத்துக்கே எடுத்து சொல்ல முடியும். அப்ப ஒரு நல்ல தரம், ஒரு தரமான தமிழ் ஆராய்ச்சியாளர் நீங்க அப்படின்னா, தயவுசெய்து நீங்க ஆங்கிலத்தையும் கத்துக்கோங்க. அது ஒண்ணும் பெரிய பொம்மை சத்தம் கிடையாது. நீங்க முயற்சி பண்ணா கண்டிப்பா கத்துக்கலாம். அத கத்துக்கிட்டீங்கன்னா, இந்த தமிழனுடைய பெருமைய உலகத்துக்கே பறைசாற்ற முடியும். இப்ப என்ன ஆயிடுது, நெறைய நல்ல ஆராய்ச்சியாளர்கள் தமிழ்ல இருக்கிறாங்க. உடைய மொழி ஆளுமை ஆங்கிலத்தினுடைய ஆங்கில அறிவு இல்லாதனால, அத ரொம்ப ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நின்றுது. அத நாலேட்ஜ வளர்த்துக்கோங்க. அப்படி இல்லன்னா பெய்ட் சர்வீஸ்ல குடுத்துட்டு நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி நல்லா பப்ளிஷ் பண்ண வேண்டிய ஒர்த்தான பேப்பர் அப்படின்னா, அந்த மாரி பண்ணலாம். ஸோ, இதுதான் இப்போதைக்கு உங்களுக்கான பதில். வேற ஏதாவது அ கா அதாவது வரக்கூடிய காலகட்டங்கள்ல வந்து வரலாம். ஏன்னா, நீங்க தமிழ் மட்டும் கிடையாது. எல்லா ரீஜனல் லாங்குவேஜ்லயும் அத்தனை ஜேர்னல்லயும் அதுல வந்து ரீடர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறனால, அதுல வந்து பெருசா அவங்க ஸ்கோப் சின்டெக்ஸ் பண்றதில்ல. மேபி ஃபியூச்சர்ல வரலாம். அப்படி ஏதாவது வர்ற பட்சத்தில உங்களுக்கு நான் மறுபடியும் வீடியோ போட்டு அதில சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்தது அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்ல நிறைய அ வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம். ஆராய்ச்சி எப்படி பண்ணணும்? எப்படி பேப்பர் எழுதணும்? அப்படிங்கிறத பத்தியெல்லாம். அது வந்து என்னுடைய சேனல்ல பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல ஃபுல்லா இருக்கும். நெறைய வீடியோஸ் இருக்கும். தமிழ்ல ஒரு குறிப்பிட்ட வீடியோ இருக்கும். அது தமிழ் பிளேலிஸ்ட் ரிசர்ச் வீடியோஸ் இன் தமிழ்னு சொல்லி அந்த பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. அதுல எல்லா விஷயங்களும் வரும். எப்படி ஆரம்ப கட்டத்திலருந்து முழுசா ஆராய்ச்சி எல்லாம் எப்படி பண்ணணுங்கிறது தெளிவா சொல்லியிருப்பேன் ஓரளவுக்கு. வேற ஏதாவது உங்களுக்கு முக்கியமான வீடியோ வேணும்னா, எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அது சம்மந்தப்பட்ட வீடியோ அடுத்த அடுத்த கட்டம் வரக்கூடிய நாட்கள்ல நான் போடுறேன். ஓகேங்களா? இது உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு உபயோகமா இருந்ததுன்னா, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்ற ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.